நாம் இந்த பதிவில் மாவு கோலம் எப்படி போடலாங்கிறது பார்ப்போங்க. மாவு கோலங்கிறது வந்து நம்ம பச்சரிசியை வந்து அரைச்சிட்டு கரைச்சி நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணி வச்சு போடலாம். அதாவது பச்சரிசியை வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ஒரு டம்ளர், நீங்கள் ரேஷன் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து ஒரு டம்ளர் அதாவது எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி நல்லா அரிசி முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ அரைக்கும் போது நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா 3 மணி நேரம் வந்து ஊறிடுச்சு. தண்ணி வந்து இருத்துட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக எடுத்துக்கங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கெட்டியாக அரைக்க போகிறோம். தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றி அரைங்க, ரொம்ப தண்ணியாக வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் கிளி வைக்க போகிறோம் நம்ம வத்தல் மாதிரி. அதனால் தண்ணிக்கு வந்து திட்டமாக ஊற்றி அரைங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்குங்க. தண்ணி வந்து ரொம்ப இருக்கக்கூடாது. இப்போ வந்து இதுவும் கொஞ்சம் தண்ணி, அதை பாருங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதை நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு துணியில் வந்து மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அந்த துணியில் வந்து அந்த தண்ணியெலாம் வந்து இழுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சதும் நம்ம என்ன செய்யணும், தண்ணியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு வெள்ளை துணியில் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெலாம் வந்து பாருங்கள் இழுத்துருச்சு பாருங்கள். அந்த இல்லை துணி இல்லை அப்படின்னாக்கா நியூஸ் பேப்பரில் கூட போடலாங்க. ஆனால் நியூஸ் பேப்பர் வந்து எழுத்து இருக்கிற நியூஸ் பேப்பரில் போடாதீங்க. ஏன்னா அந்த எழுத்தெல்லாம் வந்து மாவில் ஒட்டிக்கும். பிளெயின் பேப்பர் இருக்குங்களா, அதை எடுத்து கூட போடலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பார்ட்ஸாக நம்ம பிரிச்சுட்டு ஒன்றுக்கு ஒரு கலர், ஒன்று வந்து ஒயிட்டாக வச்சுக்கலாம், இன்னும் 2 வந்து நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. தட்டில் இருக்கிறது வந்து நான் வந்து ஒயிட் கலர் அப்படியே வச்சிடுறேங்க. நம்ம கலர் போட்டு பேசிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தட்டு வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுப்போம். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டேன். வேணும்னா நீங்கள் கேசரி கலர் கூட இருக்கு இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து க்ரீன், ஆரஞ்சு அப்படி இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் காவி கலருங்க. அதுக்காக நான் வந்து செம்மண் வந்து நம்மளுக்கு தூளாக கிடைக்குது இல்லைங்களா, அதையே வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா போட்டு பிசைஞ்சுப்போம். நமக்கு மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கையில் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு பிசைஞ்சிக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. இப்போ இது வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு 4 கிழமை, அதாவது அமாவாசை, தை அமாவாசை, மார்கழி அமாவாசை, இல்லை மாதம் வர அமாவாசைலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவு கோலம் போட்டோம்னா நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு வந்து அவசரத்தில் நம்ம மாவு அரைக்க தேவையில்லை. இதையே வந்து நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம மாவு இழக்கோலம் வந்து போடலாங்க. இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுருங்க. இது காவி வந்து நம்ம ஒயிட் போட்டுட்டு கோலம் போட்டுட்டு இந்த காவியை கரைச்சி போட்டோம்னா நல்லதுங்க. அதாவது முக்கியமாக நம்ம அமாவாசை திதி அதாவது பெரியவர்களுக்கு திதி கொடுப்போம் இல்லைங்களா, அப்போல்லாம் இது போடலாம். அதையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சிருக்கேங்க. ஏன்னா மாவு இருக்க என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கெட்டியாகிடுது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன். நம்ம இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஷேப்லாம் வேணும்லாம் கிடையாது, ரவுண்டாக வேணும்லாம் கிடையாதுங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம காய தான் வைக்க போகிறோம். இது வெயிலில் காய வச்சிங்கன்னா கலர் கொஞ்சம் டல்லாகிடுங்க. நீங்கள் நிழல்லையே கூட காய வச்சுக்கலாம். இது இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கலகலன்னு நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான கலர்ஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இதுமாதிரி நம்ம வேலை டைமில் வந்து அரிசியை வந்து அரைச்சிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா நம்மளால். இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வேலையாக இருக்கிற டைமில் ஒரு கப்பில் எடுத்து இதை போட்டுட்டோம்னா கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து கோலம் போட்டுக்கலாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு அந்த உருண்டைகளை எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம கோலம் போடுறதுக்கு. இது வந்து நான் சும்மா உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் நான். நீங்கள் எவ்வளோ பெரிய கோலம் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க. நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு துணி எடுத்து இதை கரைச்சி நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம இது கரையிட்டோம், கோலம் போடலாம். பாருங்க, நான் ஒரு 4 உருண்டை முன்ன நம்ம போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து மாவிழை கோலம் போடலாம். போடுறேங்க. கையில் போட வராதவங்க என்ன செய்யலைன்னா துணியில் போடலாம். அதையே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 கிழமையில் கிருத்திகை, அமாவாசை, பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி நம்ம தெருவில் வந்து கோலம் மாவு போட்டு நம்ம கோலம் போட்டாலுமே
வாசப்படி இருக்கு இல்லைங்களா, அங்கே பூஜை ரூமு அதிலலாம் வந்து இதுமாதிரி மாவிழை கோலம் போட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு வெளியில் நம்ம தெருவில் வாசப்படியில் போடுறோம் இல்லைங்களா, போடும்போது இந்த அரிசி மாவு கோலத்தில் அரிசியை வந்து சாப்பிட்றதுக்காகவே எறும்பு வருங்க. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோன்னா, கோல மாவு விற்கிறாங்க இல்லைங்களா, அதுலேயே வந்து அரிசி மாவு கலக்கிறோம். அது மாதிரி வேண்டாங்க. அது வந்து நம்ம கலருக்காக அந்த அரிசி மாவு கலந்து போடுறோம். ஆனால் அந்த அரிசி மாவு சாப்பிட்றதுக்காக அந்த எறும்பு வரும்போது அந்த கோல மாவு இருக்கிறத பார்த்துட்டு அதுங்க சாப்பிடாம போயிடுவாங்க அவங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட் துணி எடுத்து நினச்சி நம்ம போடலாம். அதாவது கையில் போட வரலைங்கிறவங்க இதை மாதிரி போடலாம். இதை வந்து இப்படி புழிஞ்சிக்கணுங்க. போடும்போது இப்படி புழியணும். இது வந்து நம்ம எறும்பு சாப்பிடுங்கிறதுனால தான் இதில் நான் மஞ்சத்தூள் கலந்துருக்கேங்க. கேசரி கலர் வந்து நான் கலக்கலை. இப்போ பாருங்கள், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு மீந்து இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கீழே ஊற்றாதீங்க. வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றாதீங்க. அப்படியே காய வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அது காஞ்சதும் திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்பவும் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க.